இப்போ நம்ம சுவிசேஷத்தின் காலத்திலே வந்திருக்கிறோம். சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல அதுக்கு பேர் நற்செய்தியின் காலம். அத நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது நீ இந்த பிரமாணங்களின்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம், அதைப்படி நடக்காவிட்டால் உங்களுக்கு சாபம். நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கிரியைகளினால் தான் ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியும். அந்த நீதிமானுக்குடைய ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவன் நியாயப்பிரமாணத்தை தான் கடைபிடித்து அதன் மூலம்தான் அவனால் அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் நீதிமான் ஆக்கவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பின்பு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக எதை சொல்லிக்கொண்டே வந்தார் என்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அவரே இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்ச சரீரத்திலே நிறைவேற்றி அவர் என்ன செய்கிறார், நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை நித்திய சுதந்திரத்தை அவர் நமக்கு தருவார் என்பதுதான் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள்ல எப்பவுமே வரும் காரியங்களை அது முன் அறிவித்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு காலகட்டத்தையும், நியாயப்பிரமாண காலத்தையும் இந்த தீர்க்க தரிசன காலத்தையும் தாண்டி நம்ம எந்த காலத்துக்குள்ளே வந்து விட்டோம் என்று சொன்னால் சுவிசேஷத்தின் காலத்திலே வந்து விட்டோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சானகன் காலம் வரைக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யம் அது நியாயப்பிரமாணமாகவும் இது தீர்க்க தரிசனமாக வழங்கி வந்தது. இது முதல் இது சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது, நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. இந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால், நீ எதையும் செய்ய வேண்டாம், இனி செய்து ஒருத்தனை நீங்க இதுல நீதிமான் ஆகல, ஒருத்தரால இதை நியாயப்பிரமாணத்தை தன் மாம்சத்துல நிறைவேற்ற முடியல, ஆகையினால நீங்க இதை செய்ய வேண்டாம், உங்களுக்காக தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாப மாம்ச சரீரத்திலே அனுப்பினார். அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை தன் மாம்சத்திலே நிறைவேற்றினார். இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தை மாம்சத்திலே நிறைவேற்றின ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்